Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இது செப்டம்பர் 25 1925 அந்த ஒரு நாள்ல ஆக்ரால இருக்கிற கேத்ரினா சௌபே அண்ட் லுக்டி அப்படின்ற கப்பலுக்கு சிசேரியன்ல அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தையோட பேர் தான் நௌனிதா லால். இந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே நம்ம வீடு செம்மையா செழிப்பா மாறப்போது, நம்மளுக்கு செல்வவளம் கொட்ட போது அப்படின்னு தான் அந்த குடும்பமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த ஆண் குழந்தை பிறந்த 9 நாள்ல அந்த குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய பேரிடியும் விழுந்துச்சு. அதுதான் அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது லுக்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த குழந்தை பிறந்ததுனால ஏற்பட்ட காம்ப்ளிகேஷனால லுக்டி அப்படின்ற அந்த ஒரு பெண்மணி அக்டோபர் 4 1925 வருஷம் இறந்து போயிடுறாங்க. அப்படி அவங்க இருந்து எக்ஸாக்டா ஒரு வருஷம் 10 மாதங்கள் கழித்து, இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா டிசம்பர் 11 1926 வருஷம் டெல்லியில இருக்கிற பாபு ரங் பகதூர் அப்படின்றவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு சாந்தி தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் வைக்கிறாங்க. அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நார்மலா மற்ற பெண் குழந்தைகள் பிறந்தா எப்படி வளருமோ அதே மாதிரி வளர ஆரம்பிக்குது. அன்டில் அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெண் குழந்தை பேச ஆரம்பிக்குது. அப்படி பேச ஆரம்பிக்கிறப்பதான் அதோட பேச்சுல சம்திங் ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நார்மலா நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது பிறந்து வளர்றப்ப பேச ஆரம்பிக்கிறப்ப ஒண்ணு அம்மா சைடுல இருந்து எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசும், இல்லாட்டினா அப்பா சைடுல இருந்து எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தானே பேசும். அதாவது நம்மளோட பேச்சு வழக்குல தானே அது பேச ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஒரு சாந்தி தேவி அந்த ஒரு வழக்கத்துக்கு மாறா வித்தியாசமா அவங்க ஃபேமிலியோட பேச்சு வழக்குல பேசாம வித்தியாசமான வேற ஏதோ ஒரு பேச்சு வழக்குல பேச ஆரம்பிக்கிறான். இப்படி வித்தியாசமான பேச்சு வழக்குல அந்த குழந்தை பேசுறதே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வினோதமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கப்ப அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி வேறு சில வினோதமான விஷயங்களையும் அந்த குழந்தை சொல்ல ஆரம்பிக்குது. அதுதான், இது என்னோட வீடு கிடையாது, நீங்க என்னோட அம்மா அப்பா கிடையாது, இது என்னோட லைஃப் ஸ்டைலே கிடையாது, என்னோட லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். என்னோட வீடு இங்க இருந்து எக்ஸாக்டா 160 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மாதுரா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் இருக்கு. அங்க இருக்கிற லுகுடி அப்படின்ற ஒரு பெண்மணி தான் நானு, நான் அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறா. இதை கேட்ட உடனே அவங்க அம்மா அப்பாக்குனால ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம பொண்ணு என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்கா, ஒருவேளை மண்டகண்ட குழம்பி போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வினோதமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தான் வினோதமா தெரியுதே தவிர இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இது வினோதமா தெரியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்னோம் பாத்தீங்களா, லுகுடி அப்படின்ற பெண்மணி சிசேரியன்ல ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அப்படி அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்த எக்ஸாக்டா 9 நாள்ல இறந்தும் போயிட்டாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ஒரு பெண்மணியை தான் இப்ப இந்த சாந்தி தேவி அப்படின்ற இந்த ஒரு குழந்தை மென்ஷன் பண்ணி சொல்லுது. சரி, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம பொண்ணு ஏதோ தெரியாம என்னத்தையோ பேசிட்டு இருக்கா, போக போக இது சரியாயிரும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க அம்மா அப்பா அதை சாதாரணமா விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் அவங்க இதை சாதாரணமா விட்டாலும் இந்த சாந்தி தேவி அப்படின்ற இந்த ஒரு குழந்தை இதை சாதாரணமா எடுத்துக்க விரும்பவே இல்ல. அந்த குழந்தை நாட்கள் போக போக இன்னமும் டார்ச்சர் அவங்க அம்மா அப்பாக்கு அதிகமா தான் கொடுத்துச்சே தவிர அதை கம்மி பண்ணவே இல்லையா. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே மறுபடியும் முன்னாடி எதை சொல்லிச்சோ அதே தான் திருப்பி ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்குமா. இது என்னோட வீடே கிடையாது, நீங்க எங்க அம்மா அப்பாவே கிடையாது, என்னோட வீடு அங்க இருக்கு, அங்க என் லைஃப் ஸ்டைலே வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்குமா. அப்படி சொல்றது சிம்பிளா இதை மட்டும் சொல்லாம நாட்கள் போக போக இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸையும் சொல்ல ஆரம்பிக்குது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவங்க அம்மா அப்பாட்ட நேரம் அந்த பொண்ணு போய் நின்று, நான் சொல்றதை நீங்க நம்பல அப்படின்னா மதுரால இருக்கிற துவர்கதீஸ் கோயிலுக்கு முன்னாடி தான் என்னோட புருஷனோட துணிக்கடை இருக்கு. அந்த துணிக்கடையில விதவிதமா என் புருஷன் துணி வச்சிருப்பாப்ல. அந்த துணியில எனக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்குதோ அந்த ட்ரெஸ் எடுத்து நான் ஒவ்வொரு நாளும் போட்டு மிடுக்க நடந்து போவேன். அதுலயும் என் புருஷன் செம்ம ஃபேராவும் இருப்பாப்ல. அவரோட இடதுக்காதுக்கு பக்கத்துல ஒரு மறு இருக்கும். அதுலயும் என் புருஷனுக்கு அந்த சொசைட்டில செம்மையான ஒரு பேரு இருந்துச்சு. அவர் எங்களோட கடை இருக்கிற அந்த கடை பக்கம் நடந்து வந்தாலே அங்க இருக்கிற எல்லா கடைக்காரங்களுமே என்னோட புருஷனான கேத்ரினா சௌபேக்கு எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் என்னோட வீட்டுல விதவிதமா பலகாரம் செய்வாங்க. அதெல்லாம் நான் ரசிச்சு சாப்பிட்டு வந்தேன். ஆனா இந்த வீட்டுல அப்படி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் கேட்கிற எதையும் நீங்க வாங்கி கூட தர மாட்டேன்றீங்க. இதெல்லாம் ஒரு வீடா? இது என்னோட வீடே கிடையாது, நான் என்னோட வீட்டுக்கு போனேன், என்னை என் வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு சில நாள்ல பயங்கரமா அடம் பிடிச்சு தரையில உளுந்து அழுக ஆரம்பிச்சிருவானா. சோ இதெல்லாம் பாக்குறப்ப அவங்க அம்மா அப்பாக்குனால ஒரு மாதிரி பயம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஒருவேளை நம்ம பொண்ணு இமேஜினேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காளா, அவ உண்மையான உலகத்துல வாழாம வேற ஏதோ உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காளோ அப்படின்ற ஒரு பயம் கிரியேட் ஆகுது. இருந்தாலும் சின்ன பொண்ணு தானே, தெரியாம எதையோ பண்ணிட்டு இருக்கா, நாட்கள் போச்சுன்னா அதுவே சரியாயிரும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க அதை கேஸுவலா எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு கேட்கிற சின்ன விஷயங்களை வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா என்னத்தை அவங்க சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் அந்த ஒரு சமாதானம் டெம்பரரியா தான் இருக்கே தவிர அது பெர்மனன்டான ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு அமையவே இல்ல. இப்படியே நாட்கள் ஓடுது. அந்த சாந்தி தேவிக்கு 6 வயசும் ஆகுது. அப்படி 6 வயசு ஆகிற அந்த ஒரு டைம்ல சாந்தி தேவி பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நம்ம பொறுத்தோம் அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது, நம்மளுக்கு ஒண்ணு தேவைன்னா அதை நம்ம தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுறா. நான் எடுத்ததான் சாந்தி தேவி அந்த டைம்ல எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்கு ஓடிலாம் சொல்லிட்டு ஓடினாலும் அந்த பொண்ணுக்கு அப்ப வயசு வேற 6 வயசு தான் ஆகுது. சோ விவரம் தெரியாத அந்த ஒரு வயசுல மதுராக்கு இந்த பொண்ணால ஈஸியா போக முடியுமா? நான் கண்டிப்பா போக முடியாதுல. சோ வழி தெரியாம தெக்கு முக்காடி நின்றுட்டு இருந்த சாந்தி தேவி அவங்க அம்மா அப்பா கண்டுபிடிச்சு, என்ன நீ இப்ப போக போக வீட்டு விட்டுலாம் ஓடி வர ஆரம்பிச்சிட்டியா, உங்ககிட்ட இருக்கிற பைத்தியம் முத்தி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அடியை போட்டு இழுத்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி இழுத்துட்டு போறப்ப வழியில பாத்தீங்கன்னா சாந்தி தேவி படிச்சிட்டு இருக்கிற ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் யதார்த்தமா அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு இருந்த அவரு சாந்தி தேவி அவங்க அம்மா அப்பா 2 பேருமே எடுத்துட்டு போறத நோட் பண்ணிடுறாரு. அப்படி நோட் பண்ணோடனே அவங்க பக்கத்துல வந்து, என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு சாந்தி தேவியோட அம்மா அப்பா, சார் நீங்க வேற இந்த பொண்ணுக்கு இன்னும் பைத்தியம் பயங்கரமா முத்தி போச்சு, கடைசி 2 வருஷமா நீ மதுராக்கு கூட்டு போன்னு மட்டும் தான் தொல்லை கொடுத்துட்டு இருந்தா, நான் இப்ப பேசுறதை தாண்டி அவளே தனியா ஓடவும் ஆரம்பிச்சிட்டா,
இனிமேல் இவளை தனியா விட்டா வேலைக்கே ஆகாது, இவளை வீட்டுல கூட்டு போய் சங்கிலியை போட்டு தான் சார் கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே ஹெட் மாஸ்டர் லைட்டா சிரிச்சுட்டு, என்னங்க நீங்க பெத்தவங்க மாதிரியா பேசுறீங்க, உங்க பொண்ணு தான் 2 வருஷமா ஒரே விஷயத்த மறுபடியும் சொல்றா அப்படின்னா மேபி இது உண்மையா கூட இருக்கலாம் இல்லையா, நீங்க ஏன் ஒரு தடவையாச்சும் மதுரால போயிட்டு இது உண்மையா இல்லையான்னு செக் பண்ண கூடாது, ஏன்னா இவ சொல்றது தப்பா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் வேற வேற விஷயங்களை மாத்தி சொல்லலாம், ஆனா அப்படி இவ மாத்தி சொல்லாம ஒவ்வொரு தடவையும் ஒரே விஷயத்தை தான் சொல்றா, அதையும் 2 வருஷமா மறுபடியும் சொல்றா அப்படின்னா மேபி இது உண்மையா கூட இருக்கலாம், நீங்க உங்க பொண்ணோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு தடவையாச்சும் போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. இதை கேட்டோடனே அவங்க அம்மா அப்பா செம்மையா கோவப்பட்டு, என்னங்க சார் என் பொண்ணு தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கா அப்படின்னா அதை போய் கேட்டுட்டு நீங்க போய் செக் பண்ண சொல்றீங்க, சரி விடுங்க சார் எங்களை விடுங்க, நீங்க படிச்சவங்க தானே, நீங்க அங்க போனீங்கன்னா ஈஸியா எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சிடலாம்ல, சோ எங்களுக்கு பதிலா நீங்க போய் வேணா செக் பண்ணிட்டு வாங்க சார், சப்போஸ் என் பொண்ணு சொல்றது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நாங்களே எங்க பொண்ணை கூட்டு போய் அங்க விட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதை கேட்டோடனே ஹெட் மாஸ்டர்னால ஒரு மாதிரி நெருடல் கிரியேட் ஆகுது. சாந்தி தேவியோட அம்மா அப்பா அதை செக் பண்ணலாட்டியும் பரவாயில்ல, நம்ம ஒரு தடவையாச்சும் போய் மதுரால இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரான்றதை செக் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுராக்கு கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போனவர் மதுரால இருக்க துவர்கதீஷ் கோயிலையும் அடைஞ்சிடறாரு. அப்படி அடைஞ்சோடனே அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புல நிமிந்து பாக்குறாப்ல, அப்படி பாக்குறப்ப அவருடைய கண்களை நம்ப முடியாத மாதிரி சாந்தி தேவி சொன்ன மாதிரி ஒரு துணிக்கடையும் இருக்கு. ஏன்னா இது 1930 காலகட்டம் இல்லையா, அந்த காலகட்டத்துல எல்லாம் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணாம அந்த இடத்துல என்ன இருக்குன்றத சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிறப்ப டெல்லியில இருந்துகிட்டு மதுரால இருக்க ஒரு கோயிலையும் அதுக்கு முன்னாடி ஒரு துணிக்கடை இருக்குன்றதையும் எப்படி அந்த பொண்ணால கிளியர் கட்டா சொல்ல முடிஞ்சு அப்படின்றதாம் இப்ப ஹெட் மாஸ்டருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாவே இருந்துச்சு. சரி கடையை கூட ஏதோ கெஸ்ட்ல சொல்லிட்டான்னு வச்சுக்குவோம், இப்ப கடைக்குள்ள போயிட்டு கடையோட ஓனர் யாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போறாரு. அப்படி போனவர் கடை ஓனரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அப்ப கடையில இருந்த வேலையாளு எங்க ஓனரோட பேரு கேதார்நாத் சௌபே அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டோன்னே ஹெட் மாஸ்டருக்குனாலும் பக்கு நடிச்சது. ஆத்தாடி அப்ப சாந்தி தேவி சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே விளங்க ஆரம்பிக்குது. அப்படி விளங்கினோடனே உங்க ஓனர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. எங்க ஓனர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையாளு சொல்றாரு. அப்படி சொன்ன அடுத்த சில நிமிடங்களே பாத்தீங்கன்னா கேதார்நாத் சௌபேவும் அந்த கடைக்கு வர்றாரு. அப்படி வந்து அவர்கிட்ட சாந்தி தேவியை பத்திய பல விஷயங்களை ஹெட் மாஸ்டர் சொல்றாப்ல. இந்த விஷயங்கள்லாம் கேட்கிறப்ப கேதார்நாத் சௌபேனால சுத்தமா நம்பவே முடியல. என்னங்க ஏன் பொண்டாட்டிலாம் செத்து போய் பல வருஷம் ஆச்சு, நானே மறுகல்யாணம் முடிச்சிட்டேன், இப்போ வந்து ஏன் பொண்டாட்டி மறுபிறவி எடுத்திருக்கா, அவளை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி எல்லாம் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாப்ல. அப்படி சொல்றப்ப அந்த டைம்ல ஹெட் மாஸ்டர் நீங்க இதை நம்பலாட்டியும் பரவாயில்ல, இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், உங்க இடத்துக்கு அதுக்கு கீழே கண்ணத்துல ஒரு மறு இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு, அது மட்டும் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. அதை சொன்ன உடனே கேதார்நாத் சௌபேக்குனாலும் செம்ம ஷாக்கு. ஏன்டா அது இந்த மருவம் அவ்வளவு ஈஸியா யாரும் பாத்துற மாட்டாங்க, என்ன தினமும் பார்த்துட்டு இருக்கவங்களால மட்டும்தான் இதை நோட் பண்ணவே முடியும், இதை எங்கேயோ இருக்கிற சாந்தி தேவி அப்படின்ற சின்ன பொண்ணு கரெக்டா சொல்லிருக்கா அப்படின்னா அப்ப சம்திங் இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்ம இதை வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாப்ல. அப்படி முடிவு பண்ணோடனே அந்த ஹெட் மாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா என்னால இப்போதைக்கு அங்க வர முடியாது, நான் கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்கேன், எனக்கு பதிலா என்னுடைய கசினான கஞ்சிமால் சௌபே வருவாப்ல, அவர் வந்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டு வருவார்னு சொல்லிட்டு கஞ்சிமால் சௌபேவை ஹெட் மாஸ்டரோட அனுப்பி விடுறாரு. கஞ்சிமால் சௌபேவும் டெல்லியில இருக்க சாந்தி தேவி வீட்டுக்கு போறாரு. அப்படி போன உடனே கஞ்சிமால் சௌபேவை பார்த்ததும் சாந்தி தேவி செம்மையா குசியாயிரா. அப்படி குசியான உடனே இவ்வளவு வருஷம் என்ன தனியா விட்டுட்டு எப்படி உங்களால சந்தோஷமா இருக்க முடிச்சு, நானும் எப்படியாச்சும் அங்க வந்துடலாம்னு பார்த்தேன், ஆனா இந்த வீட்டுல இருக்கவங்க விடவே மாட்டேன்ட்டாங்க, சரி இப்பயாச்சும் நீ வந்து போறப்ப என்னையும் கூட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பேச ஆரம்பிக்கிறப்ப கஞ்சிமால் சௌபேவும் நைஸா சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி பேசிட்டு இருக்கப்பே பல விஷயங்களை சைலண்டா சாந்தி தேவிட்ட நோட் பண்றாப்ல. அப்படி நோட் பண்றப்ப அவரே ஷாக் ஆயிராப்ல. ஏன்னா அந்த சின்ன பொண்ணோட தோற்றம் மட்டும் தான் சாந்தி தேவியோட தோற்றமா இருக்கே தவிர அந்த பொண்ணோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து பேசுற பேச்சுல இருந்து எல்லாமே எக்ஸாக்ட்டா லுகுடிய ஜெராக்ஸ் போட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. சோ இத பார்த்தோன்னே கஞ்சிமால் சௌபேக்குனாலும் செம்ம ஆச்சரியம், இது உண்மையிலே செம்ம மிராக்கிளா இருக்கு, இதை நம்ம உடனே போய் கேதார்நாத் சௌபேட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாப்ல. அப்படி கிளம்பி போறப்ப நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி தேவி அடம் பிடிக்கிறான். அப்படி அடம் பிடிக்கிறப்ப கஞ்சிமால் நான் போய் கேதார்நாத்தை கூட்டு வரேன், அப்படி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படி போனவர் நேரா கேதார்நாத்தை பார்த்து, யோ அங்க இருக்கிறது சாந்தி தேவியே கிடையாது, அந்த ஹெட் மாஸ்டர் சொன்னது எல்லாமே உண்மைதாயா, அங்க இருக்கிறது உன்னுடைய ஒய்ஃபான லுகுடியே தாயா, அவளுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி லுகுடி மாதிரியே தான் இருக்கு, உனக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீயும் ஒரு தடவை வந்து செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டோன்னே கேதார்நாத் சௌபேக்குனால ஒண்ணுமே புரியல, இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்மளும் ஒரு தடவை போய் செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேதார்நாத்தும் டெல்லியை நோக்கி கிளம்புறாரு. அப்படி போறப்ப நம்ம கேதார்நாத் சௌபேவா போவேனா கேதார்நாத்தோட பிரதரான பாபுராம் சௌபேவா பேரை மாத்திட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ல. அப்படி போன அவர் சாந்தி தேவி வீட்டை அடைஞ்ச உடனே அவங்க அம்மா அப்பாட்ட இந்த தடவையும் கேதார்நாத்தால வர முடியல, நான் அவருடைய தம்பியான பாபுராம் சௌபே சாந்தி தேவி எங்க இருக்காங்க, நான் அவங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அப்படி கேட்ட உடனே அவங்க அம்மா அப்பானாலும் சரி உட்காருங்க சாந்தி தேவியை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி தேவியை கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டு அடுத்த நிமிடமே சாந்தி தேவி ரூம்ல இருந்து வர்றாங்க. அப்படி வந்தவங்க கேதார்நாத்தை பார்த்த அடுத்த செகண்டே கொஞ்சம் கூட யோசிக்காம குடுகுடுன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சாங்க. அப்படி கட்டி பிடிச்சோன்னே கேதார்நாத்னாலும் நல்லா இருக்கியாமா, நான் அவன் புருஷனோட பிரதரான பாபுராம் சௌபேமா அப்படின்னு சொல்றாப்ல.
சொல்றாப்ல. அப்படி சொன்ன உடனே டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம சாந்தி தேவி கண்ணத்துல முத்தம் கொடுத்தது. அப்படி முத்தம் கொடுத்தோடனே கொஞ்சம் கூட யோசிக்காம யாரை ஏமாத்த பாக்குறீங்க, நீங்க தான் என் புருஷனான கேதர்நாத் சௌபே அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே கேதர்நாத் சௌபேக்குனாலும் தலையும் புல்ல காலும் புல்ல ஆத்தாடி இது கண்டிப்பா லுகுடியா தான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிடுறாப்ல. ஆனா என்னத்தை தான் முடிவு பண்ணாலும் இது கூட இவங்க ஆளை வச்சு வேவ் பார்த்து கூட இந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. நம்ம இவ லுகுடின்றத கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இன்னமும் டீப்பான கேள்வியில கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளையும் கேட்கிறாப்ல. அதுல முதல் கேள்வியா நீ எப்படி இறந்தன்றத முதல் சொல்லு அப்படின்னு கேட்கிறாப்ல. அப்படி கேட்ட உடனே சாந்தி தேவி கொஞ்சம் கூட யோசிக்காம சிசேரியன் பண்ண 9வது நாள் காம்ப்ளிகேஷனால இறந்துட்டேன் அண்ட் அந்த சிசேரியன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அக்கு வேற அணிவரா சொல்றா. இந்த எல்லா விஷயங்களையும் சிசேரியன் முடிஞ்ச அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா லுகுடின் கேதர்நாத் சௌபேட்ட சொல்லிருக்காங்க. அது அப்படியே எப்படி சாந்தி தேவியால திருப்பி சொல்ல முடிஞ்சு அப்படின்றதான் இவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாவே இருந்துச்சு. ஆனா என்னதான் ஆச்சரியமா இருந்தாலும் இன்னமும் வெரிஃபை பண்ணணும் இல்லையா, சோ அதனாலே பிரைவேட்டான ஒரு கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேதர்நாத் சௌபே அவருக்கும் லுகுடிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கேட்கிறாப்ல. அதுதான் நம்ம கடைசியை எப்படி தாம்பத்தியம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்கிறாப்ல. ஏன்னா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மட்டுமே தெரிய பிரைவசியான விஷயம் இல்லையா, சோ இதை யாராலையும் வேவ் பார்த்துட்டு வந்து சொல்ல முடியாது இல்லையா. இதுக்கு எப்படி சாந்தி தேவி பதில் சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு கேதர்நாத் ஈகர்னஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம சாந்தி தேவி எனக்கு அந்த டைம்ல ஆர்த்ரைட்டிஸ் இருந்துச்சு, சோ நம்ம ரெகுலரா பண்ற மாதிரி பண்ணாம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் டீடைலா சொல்லிரா. இத கேட்டோன்னே கேதர்நாத் சௌபேக்குனாலும் தூக்கி வாரி போட்டுருது. ஆத்தாடி இது கண்டிப்பா என்னுடைய லுகுடி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிராப்ல. ஆனா என்னத்த முடிவு பண்ணாலும் என் பொண்டாட்டி மறுபிறவி எடுத்து வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி தேவியை கல்யாணமா பண்ண முடியும். சாந்தி தேவி சின்ன பிள்ளை இல்லையா, அதுலயும் இவருக்கு ஆல்ரெடி இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, சோ அதனாலேயே உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிராப்ல. ஆனா என்னத்த கேதர்நாத் சௌபே இந்த மாதிரி கிளம்பி போனாலும் லுகுடி அப்படின்ற பெண்மணியோட மறுபிறவி தான் சாந்தி தேவி அப்படின்ற இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவுற இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பையனால மகாத்மா காந்தி இருக்காரு பாத்தீங்களா, அவரோட காதுக்கும் போய் சேருது. அவரோட காதுக்கு இந்த ஒரு நியூஸ் போன உடனே அவரே வேற லெவல்ல ஆச்சரியப்பட்டு என்னையா சொல்ற, மறுபிறவி எடுத்து ஒரு குழந்தை வந்திருக்கான், அப்ப அந்த குழந்தை நான் உடனே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி தேவி அவர் இருக்கிற ஆசிரமத்துக்கு அழைக்கிறாரு. அப்படி அழைத்த உடனே சாந்தி தேவி அவரோட ஆசிரமத்துக்கு வர்றாங்க. அப்படி வந்து அந்த 9 வயதான சாந்தி தேவிட்ட மகாத்மா காந்திஜியும் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசுறப்ப அவராலேயே அவரோட கண்களையும் நம்ப முடியல, அவரோட காதுகளையும் நம்ப முடியல. ஏன்னா அந்த சாந்தி தேவியோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அவ்வளவு மெச்சூர்டா இருக்கு. அதே நேரத்தில் ஒரு மெச்சூர்டான பெண்மணி பேசினா எந்த மாதிரி பேசுவாங்களோ அவ்வளவு கேசுவா அந்த சாந்தி தேவி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட கடந்த கால நினைவுகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னையும் ஒண்ணு விடாம அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே மகாத்மா காந்திஜினாலும் வேற லெவல்ல இம்ப்ரெஸ் ஆயிராரு. அப்படி இம்ப்ரெஸ் ஆன உடனே இவங்க உண்மையிலேயே மறுபிறவி தான் எடுத்திருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ண சொல்றாரு. அந்த கமிட்டியோட பேர் தான் கமிட்டி ஆஃப் என்கொயரி. இந்த கமிட்டியில பாத்தீங்கன்னா மொத்தம் 15 பேர் இருப்பாங்க. அந்த 15 பேரோட வேலையே இந்த சாந்தி தேவி அப்படின்றவங்க உண்மையிலேயே லுகுடியோட மறுபிறவியா இல்லையா அப்படின்றத கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதான் இந்த கமிட்டியோட ஒரே நோக்கம். சோ இப்படி ஃபார்ம் பண்ணப்பட்ட இந்த கமிட்டி ஆஃப் என்கொயரி ஃபைனலா பாத்தீங்கன்னா நவம்பர் 15 1935 வருஷம் சாந்தி தேவி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட கூட்டிட்டு மதுராக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அதாவது எது வழியா என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன் வழியா தான் என்ட்ரி ஆகுறாங்க. அப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல என்ட்ரி ஆகுறப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு பெரியவரை பார்த்த உடனே அந்த சாந்தி தேவி குடுகுடுன்னு ஓடி போய் என்னையா எப்படி இருக்கீங்க, உங்க குடும்பத்துல இருக்கவங்க எப்படி இருக்காங்க, அந்த அம்மா எப்படி இருக்காங்க, இந்த பையன் எப்படி இருக்காங்க, இந்த பெண்ணு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பயங்கர கேசுவலா அவர் கூட பல வருஷம் பேசி பழகுன மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த உடனே அந்த தாத்தாங்கனாலும் ஒண்ணும் புரியல, கமிட்டி மெம்பர்ஸ்னாலும் ஒண்ணும் புரியல. அந்த தாத்தா உடனே சாந்தி தேவியை பார்த்து ஏமா நீ கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், முதல் நீ யாருன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே அந்த சாந்தி தேவி என்னையா என்ன தெரியலையா, நான் தாயா லுகுடி அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த தாத்தாக்கனால செம்மையான ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. என்னமா சொல்ற, நீ தான் லுகுடியா, ஒன்னதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா, நீ தான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கனே, நான் கூட அதெல்லாம் நம்பவே இல்லமா, ஆனா நீ பேசுறத பார்த்ததுக்கு அப்புறம் என்னால நம்பாம இருக்க முடியல, உண்மையிலே நீ மறுபிறவி தாமா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி தேவியை பார்த்து செல்லமா கொஞ்சம் மாதிரி தன்னோட கையை வச்சு கண்ணத்தை பிடிச்சு கிள்ளி முத்தம் கொடுக்கிறாரு அந்த பெரியவர். இதை பார்த்தோன்னே அந்த 15 மெம்பர்ஸ் கொண்ட கமிட்டி என்கொயரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் படி இது லுகுடியோட மறுபிறவி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ண அந்த ஒரு சமயத்துல லுகுடியையும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் வரவேற்கிறதுக்காக அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அவர் வேற யாரும் கிடையாது, லுகுடியோட ஹஸ்பண்டான கேதர்நாத் சௌபே இருக்காரு பாத்தீங்களா, அவரோட அண்ணனான பாபுராம் சௌபே இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அவரை இந்த சாந்தி தேவி பார்த்த அடுத்த செகண்டே வேமா ஓடி போய் என்ன பாபுராம் மாமா நல்லா இருக்கீங்களா, என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா, உங்க பேரை சொல்லிட்டு அன்னைக்கு வந்து என்ன ஏமாத்தலான்னு என் புருஷன் ட்ரை பண்ணாப்ல, ஆனா நான் வந்தனே கண்டுபிடிச்சு விட்டேன், என்னைக்காச்சும் நீங்க ஒழுங்கா உங்க பேரை சொல்ல போறீங்களா இல்ல என் புருஷன் பேரை சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அப்படி பேசினதை பார்த்த உடனே பாபுராம் சௌபேக்குனால ஒண்ணுமே புரியல. ஆத்தாடி இந்த பொண்ணு பேசுற பாஷையில இருந்து பேசுற ஸ்டைல்ல இருந்து இதோட பாடி லாங்குவேஜ் வைஸ் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே அச்சசலா ஜெராக்ஸ் அடிச்ச லுகுடி தாண்டா அப்படின்றத அவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. அப்படி கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களை நான் நம்மளோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி தேவியும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூப்பிட்டுட்டு கேதர்நாத் சௌபேவோட வீட்டுக்கு
கூட்டிட்டு போறாரு. அப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கூட்டு வந்து அவங்கள பார்த்தா ஒரு குதிரை வண்டியில பாபுராம் சௌபே ஏத்தி விடுறாரு. அப்படி ஏத்தி விட்ட உடனே அந்த 15 பேர் கொண்ட கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க பாபுராம் சௌபேட்ட வந்து உங்க வீட்டுக்கு போறதுக்கு நீங்க வழி சொல்லக்கூடாது, இந்த சாந்தி தேவி தான் வழி சொல்லணும். இவங்க கரெக்டா வழி சொல்லிட்டாங்க அப்படின்னா மேபி இவங்க மறுபிறவி அப்படின்றத நம்ம ஒத்துக்கலாம். சப்போஸ் இவங்களுக்கு வழி தெரியல அப்படின்னா இவங்க பொய் சொல்றாங்கன்றத நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே பாபுராம் சௌபேனாலும் எது எப்படியோ உங்க விருப்பம் தான் சார், நான் இந்த வண்டிக்கு பின்னாடி இன்னொரு வண்டியில வரேன், இவங்க முன்னாடி வண்டியில போவாங்க, நம்ம எல்லாரும் பின்னாடி பின்தொடர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி தேவி ஏறி உட்கார்ந்த குதிரை வண்டியை முன்னாடி போக சொல்றாங்க. அப்படி முன்னாடி போக சொல்றப்ப அந்த வண்டிக்குள்ள உட்கார்ந்திருக்க சாந்தி தேவியும் இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு அந்த குதிரை வண்டியை ஓட்டுற வர பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு போக சொல்றாங்க. அப்படி போயிட்டு இருக்கப்பே வழியில இருக்கிற எல்லா பிளேசஸையும் சாந்தி தேவி ஒத்து பாக்குறாங்க, அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பாக்குறாங்க. அப்படி திரும்பி பார்த்துட்டேவும் பின்னாடி வர பாபுராம் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட இன்னும் இந்த இடத்துல இந்த பில்டிங் இருந்துச்சு, அந்த பில்டிங் காண, இப்ப வேற பில்டிங் வந்துருச்சு, இந்த இடத்துல இன்னொரு பில்டிங் இருந்துச்சு, அதை காண, இந்த இடத்துல இன்னொரு பில்டிங் வந்துருச்சு, இந்த இடத்துல இருந்து இந்த கடையை எங்க மாமா அந்த கடையை இப்ப கம்ப்ளீட்டா இடிச்சு நொறுக்கிட்டாங்களா, என்னாச்சு மாமா, வேற எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. அப்படி கேட்ட உடனே அங்க இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் பாபுராம பார்த்து இவங்க சொல்றதுலாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு பாபுராம் சௌபே அந்த பொண்ணு சொல்ற எல்லா விஷயமும் உண்மைதான் சார், 9 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கேட்ட எல்லா பில்டிங்குமே அந்த இடத்துல இருந்துச்சு, ஆனா கடைசி 9 வருஷத்துல எக்கச்சக்கமான சேஞ்சஸ் நடந்து அந்த பில்டிங் எல்லாம் டெமாலிஷ் பண்ணப்பட்டு புது பில்டிங் எல்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி மெம்பர்ஸ்ட பதில் சொல்றாரு. சோ இந்த ஒரு விஷயத்தை அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே நோட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இவங்க நோட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல ஃபைனலா அந்த சாந்தி தேவி ஏத்தி விட்டு அந்த குதிரை வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்குது. அப்படி நின்ற உடனே சாந்தி தேவி பயங்கரமா பெருமூச்சு விட்டுட்டு கீழே இறங்கி ஃபைனலா நான் பல வருடம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த என்னோட வீட்டுக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறா. அப்படி பெருமூச்சு விட்ட உடனே அங்க இருந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே பாபுராம் சௌபேயை பார்த்து இதுதான் உங்க வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே பாபுராம் சௌபே சிரிச்சுக்கிட்டே என்ன சார் லுகுடியே கூட்டு வந்துட்டா, அப்படி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் தப்பாயிருமா என்ன, இதுதான் சார் எங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அந்த 15 பேருமே செம்மையா ஆச்சரியப்பட்டு இந்த டெஸ்ட்லயும் அவ பாஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணிக்கிறாங்க. அப்படி நோட் பண்ண அந்த ஒரு டைம்ல அங்க இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு அசட்டுத்தனமான சிரிப்பு வருது. அந்த அசட்டுத்தனமான சிரிப்பு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தா அட்ரஸ் முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு கூட இந்த மாதிரி வந்து ரூட்டை காமிச்சிருக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க அடுத்து வைக்க போற டெஸ்ட்ல இந்த சாந்தி தேவி பொய் சொல்றவளா இருந்தா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கமிட்டி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 பேர் கொண்ட வயசானவங்களை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 15 வயசானவங்கள ஒரே ஒரு வயசானவர் தான் பழைய லுகுடியோட மாமனாரு. சோ அந்த ஒரு மாமனார இந்த சாந்தி தேவி கரெக்டா கண்டுபிடிப்பாளா இல்லையா அப்படின்றதான் இப்போதைக்கு அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வச்சிருக்கிற டெஸ்டா இருக்கு. சோ அந்த ஒரு டெஸ்ட் என்னன்னு தெரியாம இப்ப சாந்தி தேவி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறா. அப்படி என்டர் ஆன உடனே அங்க பார்த்தீங்கன்னா 15 வயசானவங்க ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டு வரிசையா நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நிக்கிற அவங்கள பார்த்த உடனே குடுகுடுன்னு சாந்தி தேவி ஓடி போய் ஒருத்தரோட காலில் விழுந்து வணங்குறா. அப்படி வணங்கின அந்த 9 வயசு சாந்தி தேவி பார்த்தீங்கன்னா அந்த வயசானவர் தோலை பிடிச்சு தூக்கி விட்டு நல்லா இருக்கியா லுகுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே அந்த லுகுடி கண் கலங்கின மாதிரி நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இந்த ஒரு விசுவல பார்த்த உடனே அங்க இருந்த கமிட்டி மெம்பர்ஸ் இதுதான் லுகுடியோட உண்மையான மாமனாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருந்த பாபுராம என்ன சார் லுகுடியா போய் காலில் விழுந்துட்டா அப்புறம் அது மாமனாரா இருக்காதா என்ன, அதுதான் சார் அவளோட மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு. அதை கேட்ட உடனே அவங்களும் ஆத்தாடி இந்த காம்ப்ளிகேட்டடான டெஸ்ட்லயே பாஸ் ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இது லுகுடியோட மறுபெயர்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்லயும் டிக் மார்க் போட்டுறாங்க. அப்படி டிக் மார்க் போட்ட உடனே அடுத்து 2 கேள்வியை பார்த்தீங்கன்னா சாந்தி தேவி கேட்கறாங்க. அதுல முதல் கேள்வி நம்ம வீட்டுல ஜஜ்ரு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே சாந்தி தேவி கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களை டக்குன்னு கூட்டிட்டு போய் வாஷ்ரூம்ல போய் நிப்பாட்டி இதுதான் ஜஜ்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை பார்த்த உடனே அவங்க எல்லாருமே செம்மையா சாக்காயிடுறாங்க. அவங்க சாக்கானதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நாங்க அடுத்து சொல்றோம். அதுக்கடுத்து 2வது கேள்வியா கட்டோரானா என்னமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை கேட்ட உடனே சாந்தி தேவினாலும் என்னங்க கட்டோரானா ஒரு கேள்வியா, அது ஒரு வகையான பொரோட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா பதில் சொல்லிடுறாங்க. இதை கேட்கறப்ப அங்க இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி அந்த கமிட்டி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி எல்லாருமே வேற லெவல்ல சாக்காயிடுறாங்க. இந்த மாதிரி இந்த 2 கேள்விக்கு அவங்க பயங்கரமா சாக்கானதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த 2 வேர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஜஜ்ரு அண்ட் கட்டோரா இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 வேர்டு அவங்க ஃபேமிலிக்கு மட்டுமே தெரிந்த ஒரு வேர்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த 2 வேர்டை சாந்தி தேவி எக்ஸாக்ட்டா கரெக்டா சொல்லிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா முந்தின ஜென்மத்துல லுகுடியா அவங்க இங்க இருந்திருந்தா மட்டும்தான் அதை சொல்ல முடியும் அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் அடிச்சு சொல்றாங்க. சோ இந்த டெஸ்ட்லயும் சாந்தி தேவி பாஸ் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாந்தி தேவி அந்த வீட்டுக்குள்ள குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல போய் டப்புன்னு நின்று ஐயோ இங்க இருந்த கிணறுங்க, இந்த கிணத்துல இருந்து தானே தண்ணி எடுத்து நான் தினமும் குளிப்பேன், அந்த கிணத்தை இப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்டவொடனே அங்க இருந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே கேதார்நாத் சௌபேயை பார்த்து என்னங்க இந்த இடத்துல கிணறு இல்ல, இவங்க கிணறு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு கேதார்நாத் சௌபே அவங்க பொய்யெல்லாம் சொல்லல, அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து அவ தினமும் குளிக்கவே செய்வா, ஆனா ஒன்ஸ் அவ இறந்ததுக்கு அப்புறம் அந்த கிணறை நாங்க மூடிட்டோம், இப்ப அந்த இடத்துல கிணறு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு. சோ அதை வச்சு பாக்குறப்ப இது லுகுடியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டெஸ்ட்ல அவங்க பாஸ் மார்க் போட்டுறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லுகுடி அந்த வீட்டுல இருக்கிற செகண்ட் ஃப்ளோருக்கு வேகமா ஓடுறா. அப்படி ஓடின உடனே அங்க இருந்து ஒரு இடத்த காமிச்சு இங்க ஒரு அழகான பூத்தொட்டி வச்சிருந்தேன், அந்த பூத்தொட்டி கீழே நான் 150 ரூபாய் வச்சிருந்தேன், அந்த 150 ரூபாய் யார் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை கேட்டோன்னே அந்த கமிட்டி மெம்பர்ஸ் சிரிச்சுட்டேவும் என்னமோ 150 ரூபாய் வச்சிருந்தா
இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கு, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நீ பொய் தானே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அங்க இருந்த கேதர்நாத் சௌபே வேகமா வந்து, சார் அந்த பொண்ணு பொய்யெல்லாம் சொல்லல, அந்த இடத்துல உண்மையிலே ஒரு அழகான பூத்தொட்டி இருந்துச்சு, அது கீழே 150 ரூபாய் இருக்கவும் செஞ்சுச்சு. என் பொண்டாட்டி லுகுடி இருந்ததுக்கு அப்புறம் அந்த பூத்தொட்டி எதுக்குன்னு சொல்லிட்டு அதை அப்புறப்படுத்தலாம் சொல்லிட்டு அப்புறப்படுத்துறப்பதான் அது கீழே 150 ரூபா இருந்ததை நான் பார்த்தேன். அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் நான் தான் அதை எடுத்து செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாப்ல. இதை கேட்ட உடனே கமிட்டி மெம்பர்ஸ் வேற லெவல்ல சாக்காயிருது. ஆத்தாடி ஒரு பூத்தொட்டி, அந்த பூத்தொட்டிக்கு கீழே 150 ரூபா வச்சுன்றது முதற்கொண்டு ஞாபகம் வச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பா இது லுகுடியோட மறுபிறவியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் திக் மார்க் போட்டுறாங்க. இது மட்டும் கிடையாது, அதுக்கடுத்து அந்த வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான பிளேஸ்க்கு போய் இது எங்க போச்சு அது எங்க போச்சுன்னு சொல்லிட்டு பல கேள்விகளை கேட்கறாங்க. அந்த எல்லா கேள்விகளுமே சரியான கேள்விதான் அப்படின்னு சொல்லிட்டு கேதர்நாத் சௌபேவும் பதில் சொல்லிடுறாரு. சோ இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப கன்ஃபார்மா இந்த சாந்தி தேவி லுகுடியோட மறுபிறவியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபைனலா 1936 வருஷம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல சாந்தி தேவி அப்படின்ற இந்த ஒரு சிறுமி லுகுடி அப்படின்ற பெண்மணியோட மறுபிறவி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ற ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. இப்படி இந்த கமிட்டி சாந்தி தேவி தான் லுகுடியோட மறுபிறவி அப்படின்ற ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ண உடனே உலகமே இந்த சாந்தி தேவியை மிரண்டு போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மிரண்டு போன உடனே எக்கச்சக்கமான மறுபிறவி ஆய்வாளர்களும் கிரிட்டிக்ஸும் இந்தியாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கனடியன் அமெரிக்கன் சைக்காட்ரிஸ்டான இயன் ஸ்டீவன்சன் அப்படின்றவரு. எஸ், இவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையே மறுபிறவி ஆராய்ச்சிக்காக அர்ப்பணிச்சவரு. அப்படிப்பட்ட இவர் பாத்தீங்கன்னா சாந்தி தேவி ரிப்போர்ட்டை படிச்ச உடனே இது உண்மையா அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதுக்காக இந்தியாவுக்கு கிளம்பி வர்றாரு. அப்படி கிளம்பி வந்ததோட மட்டும் இல்லாம சாந்தி தேவியோட பேரண்ட்ஸ் கேதர்நாத் சௌபே அண்ட் அவருடைய பேரண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய ஃபேமிலி இவங்களுடைய ஃபேமிலின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கம் பேர்ட்ட இன்டர்வியூ எடுக்கிறாப்ல. அப்படி எடுத்து பார்த்ததுல கிட்டத்தட்ட 24 ஸ்டேட்மெண்ட்ஸ் சாந்தி தேவி கரெக்டா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஏன் ஸ்டீவன்சனையே வேற லெவல்ல மிரள வச்சிருக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் இவர் எக்கச்சக்கமான மறுபிறவி கேஸை ரிசர்ச் பண்ணிருக்காப்ல. அப்படி பண்ண எதுலையுமே பாத்தீங்கன்னா யாருமே இவ்வளவு ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டா சொன்னதே கிடையாது. அப்படி இருக்கப்ப எப்படி இவங்களால மட்டும் போன ஜென்மத்துல நடந்தத 24 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டா சொல்ல முடிஞ்சு அப்படின்றதான் இவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாவே இருந்துச்சு. அதுல இவ்வளவு நுண்ணிப்பான டீடைல்ஸ் பிசிறு தட்டமா கரெக்டா சொல்றது அப்படின்றது பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம். அது மறுபிறவி எடுத்திருந்தா மட்டும் தான் சொல்லவே முடியுமே தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் பியூர்லி ரீஇன்கார்னேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிராப்ல. இப்படி ஏன் ஸ்டீவன்சன் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர் கிளம்பி வராப்ல. இவர் ஒரு கிரிட்டிக், இவருக்கு மறுபிறவி அப்படின்றதெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. இதெல்லாம் ஒரு பொய் பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நம்புறவரு. சோ இந்த கேஸ்ல இருக்க பொய்யை ஃபுல்லா நம்ம கறந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் இந்த கேஸுக்குள்ளேயே வர்றாரு. அவருடைய பேர் தான் ஸ்டியூர் லோனர் ஸ்ட்ராண்ட். அப்படி வந்து அவரும் பாத்தீங்கன்னா இந்த கேஸை பத்தி எக்கச்சக்கமா ரிசர்ச் பண்றாப்ல. ஆனா எவ்வளவுதான் ரிசர்ச் பண்ணாலும் இதுல ஒரு இடத்துல கூட பொய் இருக்கு அப்படின்றத அவரால் ப்ரூவ் பண்ணவே முடியல. தட் மீன்ஸ் இதுல இருக்கிறது உண்மைதான் அப்படின்றத அவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேல உணர்ந்துடுறாரு. அப்படி உணர்ந்ததுக்கு அப்புறமா இந்த கேஸை விடாம எக்கச்சக்கமான ரிசர்ச்சை பண்றாப்ல. அப்படி பண்ணி முடிச்சு கடைசியா ரிப்போர்ட்டை வெளியிடுறாப்ல. அதுதான் இந்த கேஸ் பொய்ன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த கேஸுக்குள்ளே நான் வந்தேன். ஆனா அப்படி வந்துட்டு இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதான் இந்த கேஸ்ல இருக்க ஒவ்வொரு விஷயங்களுமே உண்மைன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. சாந்தி தேவி கேஸ் ஒரு உண்மையான மறுபிறவி கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ரிப்போர்ட் கொடுத்துறாப்ல. சோ இந்த ஒரு லோனர் ஸ்டாண்டோட ரிப்போர்ட்டும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது இவங்களோட மட்டும் நின்றல, இதுக்கப்புறமே எக்கச்சக்கம் பேர் வந்து சாந்தி தேவி இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அவங்களும் அவங்க ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வெளியிட தான் செஞ்சாங்க. இப்படி இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சாந்தி தேவி கடைசி வரைக்கும் கல்யாணமே முடிக்கல. கடைசி 1987 வருஷம் இறக்கவும் செஞ்சுட்டாங்க. ஆனா என்னதான் அவங்க இறந்தாலும் இந்த உலகத்துல இருக்க மறுபிறவி கேஸ்ல ஒரு முக்கியமான கேஸ் அப்படின்னா அது இந்த சாந்தி தேவி கேஸ் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஓகே गाइस, இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.